Hi dudes, I'm Ajay. Welcome back to நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளெண்டரோட எடிட்டர் டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ எடிட்டர் டைப்ஸ் மொத்தமா 4 இருக்கு. இந்த 4 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஜெனரல், அனிமேஷன், ஸ்கிரிப்டிங், டேட்டான்னு சொல்லி 4 டைப்பா பிரிச்சிருக்காங்களாம். நம்ம இது 4மே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஜெனரல்னா என்னன்னா ஜெனரல் பர்பஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா, அடிப்படை தேவை. ஸோ ஜென்ரலாவே இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் தேவை அப்படின்றதுக்காக அப்படின்ற லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி ஜென்ரல்ல போட்டாச்சு. ஸோ இந்த அனிமேஷன், ஸ்கிரிப்டிங், டேட்டா இந்த மூணுத்துலயும் வராதது எல்லாமே ஜென்ரல்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த அனிமேஷன்ல என்ன வரும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கேரக்டர் அனிமேட் பண்றதுக்கு என்னென்ன இது எடிட்டர் டைப் எல்லாம் தேவையோ அந்த டைப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அனிமேஷன்லயே இருக்கு. இது வந்து டிராப் ஷீட்டா இருக்கட்டும், டைம்லைனா இருக்கட்டும், கிராஃப் எடிட்டரா இருக்கட்டும், டிரைவர்ஸா இருக்கட்டும், அப்புறம் நான் லீனியர் அனிமேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அனிமேட் பண்றதுக்காக, ஒரு கேரக்டரை அனிமேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றது, ஒரு கேரக்டர்னு இல்லை, ஒரு சீன் அனிமேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றது எல்லாமே இந்த எடிட்டர் டேப்ல வந்துடும். ஸோ அடுத்தது ஸ்கிரிப்டிங்ன்ற ஒரு எடிட்டர் டேப் இருக்குல்ல. ஸோ அதுல டெக்ஸ்ட் எடிட்டிங். ஸோ இதான் டெக்ஸ்ட் எடிட்டிங். இங்க வந்து ஒவ்வொரு டெக்ஸ்டா ஆட் பண்ணி, இது எங்க தெரியுதா, நம்ம வந்து இதுல வந்து ஒவ்வொரு டெக்ஸ்டாவே வந்து என்டர் பண்ணி நம்ம வந்து டேட்டா கொடுக்கறது. அண்ட் தென் பைத்தான் கவுண்ட், இது வந்து அதுக்கான கன்சோல். நம்ம வந்து ரெண்டு பண்ணோன்னு அவுட்புட் வரல, அந்த அவுட்புட் பார்க்குற பிளேஸு. அண்ட் தென் இன்ஃபோ. ஸோ உள்ள என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் இங்கே இன்ஃபோல வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்கிரிப்டிங்கோடது. இந்த அண்டர் டேட்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம டேட்டாக்குள்ள வந்துடும். ஸோ டேட்டாக்குள்ள பார்க்குறீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ ஸ்கிரிப்டை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துறோம், மற்றபடி மிச்சம் எல்லாமே வெளியே இருந்து தானே கேட்டோம். ஸோ அதே மாதிரி டேட்டாவும் பற்றி கேட்டோம். டேட்டானா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம உள்ள யூஸ் பண்ற எல்லா டேட்டாவுமே, ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலுமே அதுவும் ஒரு டேட்டா தான். அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்றது எல்லாமே டேட்டா தான். இப்போ வந்து நீங்க வெளியே இருந்து ஒரு டேட்டா எடுத்துட்டு வரணும், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வரணும்னா அதுவும் ஒரு டேட்டா வெளியே இருந்து எடுத்துட்டு வருவோம். உள்ள இருக்கிறத நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னா அதுவும் ஒரு டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வந்து நம்ம உள்ள கொண்டு வரதோ அதுக்கான, இப்போ வந்து ஒரு கியூப் இருக்குன்னா அந்த கியூபுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு கலர் ஆட் பண்றோம் அப்படின்னா அதுவும் வந்து டேட்டால தான் வரும். அதுக்கான அந்த செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ ரெண்டரிங் எல்லாமே வந்து இந்த டேட்டால தான் வரும். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். ஜென்ரல்ல என்னென்ன இருக்கணும் வாட்ச் ஃபால் சொல்றேன். ஜென்ரல்ல ஒரு மாடலை கிரியேட் பண்றதோ, அதுக்கான பெயிண்டிங் எடிட்டர்ஸ், அந்த ஷேப் கொடுக்கறது, கரெக்டான எடிட் கொடுக்கறது, அது எல்லாமே அதுல வரும். ஓகே, ஜென்ரலாவே டேட்டால நம்ம வந்து வெளியே இருந்து எடுத்துட்டு வர டேட்டா, அப்புறம் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எங்கெங்க இருக்குன்றதெல்லாம் அதுல பார்ப்போம். ஓகேவா? இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு டேப்புமே டேட்டா டைப்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, இப்போ ரெண்டரிங்ல இருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ, எப்படி வந்து அதோட சாம்பிள் எவ்வளோ, சாம்பிள்ஸ் எவ்வளோ வேணும், நாய்ஸ் த்ரெட் ஹோல்ஸ் எவ்வளோ இருக்கணும், அப்போ அது எல்லாமே வந்து இந்த டேட்டா தான் இங்கே இருக்கா. ஸோ இதில் வந்து எல்லா டேட்டாவுமே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டேட்டா டைப்பில் இருக்கும். தெரியுதா, ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து டேட்டா தான். ஸோ இதில் வந்து எல்லாமே இருக்கும். எவ்ரி திங் இஸ் த டேட்டா. ஓகே, அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து சீன்ஸ்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்டா இருக்கா, ஒரு ஆப்ஜெக்டா வந்து இதில் பிரிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே அதுக்குள்ள என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப்ல இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து டேட்டால இருந்து ரிவைஸ்ல வரலாம். ஸோ நம்ம ரெண்டு முடிச்சிட்டோமா. இப்போ ஃபைல் ப்ரௌசர். ஸோ இந்த ஃபைல் ப்ரௌசர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு மாடல் வந்து வேணும். இப்போ வந்து இந்த வெண்டிங் மிஷின் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபைல் ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ள இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி டைரக்டா பண்ணிட முடியாது. நம்ம ஃபைலுக்கு போயிட்டு, ஸோ இம்போர்ட் இருக்கா, இம்போர்ட்ல போயிட்டு, இப்போ எனக்கு வந்து ஒரு எஃபிஎக்ஸ் இந்த மாடல் வந்து பிளெண்டர். ஸோ டாட் பிளெண்ட் வந்து, ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஒரு மாடல் கொடுத்து அதை வந்து உள்ள வந்து ரெண்டர் பண்ணிப்போம். ஓகே, ஓகே. ஸோ இந்த ஃபைல்ல தான் வந்து நம்மளோட ஃபைல் இருக்குல்ல, நம்மளோட பிசி இருக்குல்ல, நம்மளோட பிசில இருந்து டேட்டாஸை வந்து இதுல தான் லைனா அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து
ஃபைல் வந்து ஃபைல் ப்ரௌசர். ஓகே, ஃபைல் ப்ரௌசர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து அசெட் ப்ரௌசர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து பிளெண்டரோட டிஃபால்ட் அசெட் ப்ரௌசர். ஸோ இங்க வந்து நம்ம போயிட்டு நமக்கு எந்த அசெட் வேணும்னாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஹேரோட இது ஹேர் இருக்கு, ஹேரோட டெக்ஸ்டர் இருக்கு. ஸோ அசெட்ஸ் இருக்கு, ஹேரோட அசெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அசெட்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகே, சரிதா? இது ஃபுல்லா அசெட் வந்து ஹேரோட அசெட்டு. ஸோ இதுதான் வந்து அசெட் ப்ரௌசர். ஸோ நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அசெட் வந்து வெளியே இருந்து உள்ள கொண்டு வரணும், இல்லை இது நமக்கு வந்து அதேதான். ஸோ வந்து பிளெண்டரோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ப்ரௌசர் இருக்கு. ஸோ அங்க வந்து நீங்க இவங்களோட எந்த அசெட்டை வேணாலும் வாங்கி நம்ம இங்க ஆட் ஆனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய பெய்டு ஆட் ஆனும் இருக்கு, நிறைய ஃப்ரீ ஆட் ஆன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் ஆட் ஆன் வந்து இவங்களை இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணும் போதே வந்து சேர்ந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி எல்லாம் பார்க்க வேணாம். ஸோ ஆட் ஆட்னா என்னன்னா அதை மட்டும் சொல்லிட்டேன். உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் மேல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அசெட் ப்ரௌசர். ஓகே, அந்த அசெட் ப்ரௌசர்ல போனா நிறைய ஆட் ஆன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஸ்ல தான் வந்து நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ்ன்றது எவ்ரிதிங். ஸோ வந்து ஒரு செட்டிங்ஸ் மாதிரி வச்சுக்கீங்களேன். ஸோ இதுல வந்து இப்போ சிஸ்டம்ஸ்குள்ள போனீங்கன்னா நம்மளோட சிஸ்டம்ல என்னென்ன இருக்கு. ஸோ இப்போ வந்து என்கிட்ட என்னோட ப்ராசஸரும் காட்டுது, மேல கிராஃபிக்ஸ் கார்டும் காட்டுது. நமக்கு எதுல ரெண்டர் எடுக்கணும், நமக்கு எவ்வளவு மெமரி இதுக்குள்ள வரணும், எல்லாமே இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபைலோட பேத், இது வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகணும், இல்லை நமக்கு எங்க இருந்து வரணும் அப்படின்றது சேவ் அண்ட் லோட். ஓகே, சேவ் அண்ட் லோட் அதே தான், ஃபைல் பேத்தும் அதே தான். ஸோ இந்த இன்புட், நேவிகேஷன், கீ மேப். ஓகே, மேல ஆட் ஆன் இருக்கா. ஸோ இங்க சைட்ல இருக்கிறது எல்லாமே ஆட் ஆன். நான் சொன்னல அந்த அசெட் ப்ரௌசர்ல இருந்து வாங்குவோம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டா இங்க இருக்கிற ஆட் ஆன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாடலிங் பண்றோம். ஸோ ஓகேவா, நம்ம ஏதாச்சும் இப்போ இதுல வந்து இப்போ ஜென்ரலா தேவையான ஆட் ஆன்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்க பர்டிகுலரா இப்போ நான் அனிமேஷன் ஓரியன்டா பண்றேன், இது வந்து என்னோட அவுட்புட் வந்து ஒரு கேமிங் ஸ்டைல்ல இருக்கும், ஒரு ஸ்கெட்சப் ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட் ஆன் இருக்கு. நீங்க அந்த ஆட் ஆன் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆட் ஆன் இருக்கு. அந்த ஆட் ஆன்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வந்து இப்போ அனிமேஷன்ற எடிட்டர் டைப் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து பார்க்கலாம். அனிமேஷன்ல டைம் லைன் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ நீங்க ஒரு பிகினரா வரீங்கன்னா நீங்க இந்த ஒரு ஷீட்டை வச்சே நீங்க வந்து அனிமேட் பண்ணலாம். ஸோ இந்த இது இருக்குல்ல, இந்த டைம் லைன் இருக்குல்ல, இந்த டைம் லைனை வச்சே ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா உங்களுக்கு எங்க இருக்கணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா காட்டுதா. ஸோ இந்த ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கணும், எப்படி மூவ் ஆகணும்ன்றத நீங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம், அதாவது 2D அனிமேஷன் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஃப்ரேமுக்கும் அடுத்த ஃப்ரேமுக்கும் நீங்க தான் ஃபுல்லா வரையணும். இந்த ஃப்ரேம்ல இது எப்படி இருக்கணும், அந்த அடுத்த ஃப்ரேம்ல இது எப்படி இருக்கணும்ன்றத நீங்க ஒரு அனிமேஷன் தீம் பண்ணும் போது பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு பால் ஜம்ப் ஆகி போகணும்னாலே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இங்க இருக்கிற மாதிரி செகண்ட் ஃப்ரேம்ல மேல இருக்கிற மாதிரி நம்ம தான் வரையணும். அப்பதான் வந்து அது அந்த கண்டினியூட்டி கேப்பை ஃபில் பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு ஜம்ப் பண்ணாம உள்ள ஒரு 60 ஃப்ரேம்ஸ் வச்சிருப்போம். ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே வந்து அந்த பால் ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைம் லைன் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு, இந்த கிராஃப் எடிட்டர். இதுல வந்து நம்ம ஸ்மூத் ரெடி பண்ணுவோம். ஸோ வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கு, ஒரு பிளேஸ்ல இருந்து டக்குன்னு இன்னொரு பிளேஸ் போகாம இங்க இருந்து அது ஸ்மூத்தா அங்க போறதுக்கு இல்லாம வந்து நம்ம இந்த இடத்துல தான் ரெடி பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாவே வந்து அந்த அனிமேஷனுக்காக யூஸ் பண்றது. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? Leave your memes on the Reddit 19-year-old, and I'll measure your PPs on the net.